அப்பா வயசு டைரக்டர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. தற்கொலைக்கு முயற்சி பண்ண நடிகை அஸ்வினி ஓப்பன் டாக். புதுநெல்லு புதுநாத்து, கிழக்கு சீமையிலே மாதிரியான படங்கள்ல நடிச்சு பிரபலம் அடைஞ்ச நடிகை அஸ்வினி நம்பியார் அப்படிங்கிற ருத்ரா, பேட்டி ஒண்ணுல தான் தற்கொலை முயற்சி எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா வயசு இருக்கக்கூடிய டைரக்டர் என்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் பாலியல் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பொறந்த குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த தொல்லைக்கு ஆளாயிட்டு தான் இருக்காங்க. இந்த தப்பு செய்றவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேரோட குரலா இருந்தாலும், நாளுக்கு நாள் பாலியல் தொந்தரவுகள்ல சிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சினிமா துறையிலயும் அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனை, பாலியல் தொல்லை தல விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல ருத்ரா, நான் புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலமா தான் தமிழுக்கு அறிமுகமானேன். அதுக்கு பின்னாடி கிழக்கு சீமையிலே மாதிரியான ஹிட்டான படங்களும் எனக்கு கிடைச்சது. அந்த நேரத்துல எனக்கு சில கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு. ஷூட்டிங்க்கு எப்பவுமே என்னோட அம்மாவோட தான் நான் போவேன். ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, ஒரு நாள் அம்மாவால ஷூட்டிங்க்கு வர முடியாம போயிடுச்சு. அதனால நான் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட வந்திருந்தேன். அப்போ நான் தனியா இருக்கிறப்போ, அந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. எனக்கு அத வெளிய சொல்றதுக்கே பயமா இருந்தது. நானும் டீனேஜ் பருவத்துல இருந்ததால, இதுல எது சரி, எது தப்பு அப்படின்னு என்னால யோசிக்க முடியல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட மண்டையில ஓடிக்கிட்டே இருந்தது. ஒருவேள நான் செஞ்சது தான் தவறா? ஒருவேள நான் இங்க தனியா வந்திருக்க கூடாதோ? அப்படின்னு அதனால தான் இந்த டைரக்டர் என்கிட்ட தப்பா நடந்துக்கும்போது, அதுக்கு நாம எப்படி மறுப்பு சொல்லியிருக்கணும்? அப்படின்னெல்லாம் யோசிச்சு, யோசிச்சு எனக்கு ரொம்பவுமே மன கஷ்டமாயிடுச்சு. இத பத்தி என்னோட அம்மாகிட்ட கூட நான் சொல்லல. நான் தூக்க மாத்திரைகள நெறைய சாப்பிட்டு தற்கொலை முயற்சி பண்ணேன். அதுக்கு பின்னாடி தான் என்னோட அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சாங்க. அப்ப நடந்த விஷயத்த சொன்னேன். அதுல உன்னோட தவறு எதுவுமே இல்ல அப்படின்னு என்னோட அம்மா எனக்கு புரிய வச்சாங்க. அதுக்கு பின்னாடி சினிமாவுல நடிக்கிறத நான் குறைச்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் சுழல் வெப் சீரிஸ் மூலமா நான் நடிக்க வந்திருக்கேன். இதுக்கு என்னோட குடும்பத்தினர்கிட்ட எல்லார்கிட்டயுமே பேசி தான் நடிக்க வந்திருக்கேன். இந்த படத்துக்கு பின்னாடி எனக்கு சரியான வாய்ப்புகள் வந்தா தொடர்ந்து நடிப்பேன். இல்லன்னா மறுபடியும் என்னோட கணவரோட சொந்த ஊரான சிங்கப்பூருக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.